சந்தோஷ், நல்லபடியா படிப்பை முடிச்சிட்டேன். மேற்கொண்டு என்ன பண்ண போற? விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண போற மதர். அந்த ஃபீல்ட்ல தான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என் கனவு மதர். நீ போட்டோலாம் எடுத்திருந்தியே, எல்லாத்தையும் கொண்டு போறியாப்பா? ஆமா மதர். இந்த இயற்கை காட்சி போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. மதர், நான் முதல்ல எடுத்த போட்டோ. உன் ஞாபகமா இந்த போட்டோவை வச்சுக்கிறேன்ப்பா. ஓகே. God bless you, child. Thank you mother. நான் வரேன். ओम ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति அப்பனே, நான் உங்க சன்னதிக்கு வந்திருக்கேன். இந்த அனாதைக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். யார்தான் இருக்கும்? பாப்போம். ஒரு நிமிஷம் பாட்டிமா. என்னப்பா? உங்க நகை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் நகையெல்லாம் இருக்கு, நான் எதுவும் மிஸ் பண்ணலப்பா. ஓ, ஒரு நிமிஷம். உங்க செயின் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? ஏன் நகை தாங்க என் மாமா வாங்கி கொடுத்தாங்க, அதுதாங்க காணோம்னு தேடிட்டு இருக்கோம். என் செயின் கூட காணுங்க. இல்லங்க, அது என்னோடது. அப்படியா? கல் வச்சதா இல்ல ஃபுல்லா கோல்டா? கல்லு வச்சது தாங்க. இல்ல அது கோல்டு. இல்ல அது மொத்தமும் கல்லுதான். என்னங்க நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. கோல்டு தான் சார், ஃபுல்லா கோல்டு தான். எங்க மாமா வாங்கி கொடுத்தது. நிஜமாவே என்னோடது தான் சார். என்ன அழ வைக்காதீங்க, என் நகையை கொடுத்துருங்க சார். ஹலோ, அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டே கேக்குதுல்ல, கல்லு வச்சதா கோல்டான்னு கேள்வி வேற. கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது அவங்களது இல்லங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாருங்க, கரெக்டா சொன்னா கொடுத்துருவேன். இல்லனா கோவில் உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். போட்டுட்டு போங்க. பாரு, எனக்கும் வேணா அவங்களுக்கும் வேணா, அந்த நகையை நீயே எடுத்துட்டு போயா. வா போலாம். ஒண்ணு காணனா போதும். ச்சே, ஏதாவது ஒன்று அழுது புரண்டு வாங்கிச்சிங்களா பாரு. இந்த நீலிக்கணியர்லாம் வீட்டில் தான். ஹலோ, ஹலோ ஒரு நிமிஷம். ஹலோ ஒரு நிமிஷம், உங்களை தான். ஹலோ நில்லுங்க. இந்த நகை உங்களோட தானே? இல்லையே. போய் சொல்லாதீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கு மேட்ச் ஆகுற இந்த நகை, அப்புறம் உங்க கழுத்துல நகையே இல்லாதது, அந்த பொண்ணு கேட்ட உடனே கொடுங்கன்னு சொன்ன உங்க இறக்க குணம், ஐ திங்க் உங்க கழுத்துக்கு தாங்க இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் உண்டியில போடுறேன்னு சொன்ன உடனே பதட்டமே இல்லாம போடுங்கன்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்த்தா. போதும் போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். நல்லதா இருக்கு. வா சரண்யா, முதல்ல உன்னை வெளியே கூட்டு வந்திருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ தானே கூட்டு போன்னு சொன்ன. சந்தோஷ், என்னைக்கு கோவில்ல உங்களை பார்த்தனோ அன்னைக்கே மனசளவுல உங்ககிட்ட என்ன பறி கொடுத்துட்டேன். அனாதையா இருந்த என்கிட்ட ஆதரவா பேசினது, சின்ன வயசுல என் சித்தி அவங்க பிள்ளைய தேடி என்னை விட்டு போனது, என் அப்பா அம்மா இருந்து நான் அனாதையா நின்னது, பணமும் நகையும் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இது எல்லாத்தையும் மறக்கடிச்சது உங்க பேச்சும் நம்பிக்கையும் தாங்க. சந்தோஷ்,
சந்தோஷ் சந்தோஷ் என்ன யோசனை? இல்ல ஒண்ணு இல்ல, வா போலாம். ம். சந்தோஷ், கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு வரோம்ல. அவர் ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் சந்தோஷ் தானே? ஆமா சார், அவர் தான் சந்தோஷ் தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க, அவர் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. ஹாய், ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ். யா, நீங்க? ஐ எம் வெங்கட். உட்காந்து பேசலாமா? மிஸ்டர் வெங்கட், இவங்க என் ஒய்ஃப் ஷரண்யா, Hi. இவர் வெங்கட். ஐ எம் ஃப்ரம் மலேசியா. சொல்லுங்க சார். நான் உங்க சோப்பு விளம்பரத்தை பார்த்தேன். ஓ, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. நீங்க தான் மிஸ்டர் சந்தோஷ்னு என் ஃப்ரெண்ட் ராஜபாண்டி கன்ஃபார்ம் பண்ணாரு. ஓ, அப்படியா? இத பாருங்க, எனக்கு மலேசியாவில் ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு. ம் அதுக்கு ஒரு ஆட் பண்ணணும். ம் will you be interested? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க, எங்க எம்டி கிட்ட பேசுறேன். ஓகே சார். ஹலோ, நான் வெங்கட் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நம்ம சாக்லேட் கம்பெனி ஆட் விஷயமா நான் இங்கே ஒரு டைரக்டரை பார்த்தேன். அவர் இங்கே நம்பர் 1 டைரக்டராக இருக்காரு. அவருடைய ஆட்லாம் பார்த்தேன். நம்ம சாக்லேட் ஆடையும் இவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்கு ஓகே வெங்கட். ரைட் சார். அப்போ நம்ம கான்செப்டை சொல்லி செக் கொடுத்துலாமா சார்? கொடுத்துருங்க வெங்கட். ஓகே, தேங்க்யூ சார். கான்செப்ட் எங்களுது. ம் மலேசியாவுக்கு வந்து ஷூட் பண்ணி தரணும். ம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஓகே மிஸ்டர் சந்தோஷ். ஓகே, பாய் பாய், ஆல் தி பெஸ்ட். sir. Thank you, மேம். பாய். ஓகே. பேக்ல வை. எங்க வா என்ன சொல்லுங்க சார். பப்ளிக் கக்கூஸ் மாதிரி இப்படி கறி பிடிச்சு கிடக்க. இது வரைக்கும் இப்படி ஒரு பல்ல எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்ல சார். காசுக்காக கண்ட கருமத்தெல்லாம் படம் பிடிக்க வேண்டியது. என்ன சார் என்ன இங்க உட்கார வச்சுட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்றமா? டேய் இங்க வாடா. என்ன சார்? நான் இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? என்ன சார் நீங்க பொண்ணு மயக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மச்சக்கால பல்படி விளம்பரத்துக்கு மரியாதை என் பல்ல வச்சு விளம்பரம் எடுத்து கொடுங்க சார். ஐயோ, இந்த பல்லெல்லாம் வச்சு படம் எடுத்தா கம்பெனி போனி ஆகாதியா? இந்த பொண்ணு அழகா இருக்கா? பல்லு அழகா இருக்கா? இத வச்சு ஆட எடுத்து கொடுத்தா உன் கம்பெனி ஓஹோன்னு வளருமியா? ஹலோ, இது என் சுய கண்டுபிடிப்பு. என் பல்ல வச்சுதான் என் பல்படிக்கு விளம்பரம் எடுக்கணும். விட மாட்டேன் சார். எனக்கு மயக்கமா வருது சார். ஏன் காலையில் நீ சாப்பிடலையா? சார், எலி சத்த நாத்தமா அடிக்குது சார். நானே செத்துறணும்னு பயமா இருக்கு சார். ஐயோ, நீ வாழ வேண்டிய பொண்ணு செத்துறப்படாது. போயிடா போயிடா. என் குலதெய்வமே, இன்னைக்கு மட்டும் இந்த விஷ வாயுல நான் தப்பிச்சுட்டா எனக்கு 100 ஆயிடுச்சுடா. என்ன சார் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு? இருந்தா போயிரும்டா. அதான்டா போயிருச்சு சார். இந்த பல்ல பார்த்து தான் சார் என் மாமனாரே எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு உசுரோட இருக்கடா. ஹலோ, 7 புள்ள வெளியில, ஒத்த புள்ள வயித்துக்குள்ள. அதுகளுக்கும் பல்லு இப்படித்தானே சார்? எங்க பரம்பரைக்கே இதுதான் சார். விளங்குச்சு. தெரியுமா எனக்கு எங்க ஊர்ல என்ன பேருன்னு தெரியுமா? என்னடா பேரு? சொல்றேன். பச்சரிசி பல்லழகா, பவளவாய் உதட்டழகா. அமாவாசை நேரத்தழகன்னு சொல்லியிருப்பாங்களே சார், கரெக்டா சொன்னீங்க சார். அங்கிட்டு போய் உட்கார்றா, எடுத்து தொலைக்கிறேன். தண்டல் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு தண்ட கருமாந்திரத்துல எடுக்க வேண்டியதா இருக்கு. அன்னபூர்ணி கிளாப் எடுத்துருவாமா, அடுப்பு கிட்ட போறேன். ஒழுங்கா உட்காரா டேய். அடடா அடடா அடமழடா. ஹலோ மாமா. மாப்ள, ஒரு குட் நியூஸ். என்னடா? இவர் யாரு? சைடு வருமானம் பண்ணுங்கன்னு சொன்னீல, அதுக்கு தான் பல்புடி விளம்பரத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசுன? 10,000. 10,000. 1 lakh 2 lakhs தான் பேசணும். 10,000 எல்லாம் பேசக்கூடாது. பிச்சைக்காரா பிச்சைக்காரா. டேய் போடா இங்க இருந்து. கிளம்புடா, போடா இங்க இருந்து. மாப்ள, 10,000. ஏய், இந்த ஆடே வேண்டாம். இன்னொரு ஆட் அரேஞ்ச் இங்க பண்ணிருக்கேன். பாருங்கடா. இந்த பணத்தை வாங்காம என்ன விரட்டிட்டீங்களா நீங்க? இந்த பணத்தை வச்சு என் பல்படி ஆடு எடுக்க வைக்கிறேன்டா. இல்ல எங்க அப்பத்தா எங்க ஐயனுக்கு எங்க அப்பன பெக்கலடா. ஏய் போடா, போடா இங்க இருந்து. போடா. வாங்க சார். இவர் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க தான் ஆடு எடுக்கிறீங்களா? நான் ஆடு கொடுக்க வந்திருக்கேன். தம்பி சொன்னுச்சு உட்கார்ந்து நான் உட்கார்ப்பீங்களா? இதுக்கு சொன்னா எந்திப்பீனாமே. சொன்னா படுத்துருவேன்.
வந்தா உன் மேட்டர் மட்டும் ஓபன் பண்ணு. இந்த ஓபன் பண்றேன். என் பேரு காடு வட்டி ஓட்டத்தொப்பல. 7 வயசுல செவர ஏறி குச்சிருந்தானே. எனக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சொந்த கதை ஆரம்பிச்சிட்டானே. குடும்பல சும்மாறா. அட பையா. 17 வயசுல கல்யாணம் பண்ணிச்சு குடும்ப நடத்தவர்ல போட்டு தள்ளிட்டேன். எது? சார் பொண்டாட்டிய கொலை பண்ண சார் நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அப்புறம் 6 மாசமா கட்டு சோகத்தோட பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டேனா? இல்ல சார் 6 மாசம் ஆச்சே நான் அடுத்த கல்யாணம் பண்ணலன்னு ஃபீலிங்ல இருந்தேன். இப்ப கல்யாணம் பண்ணனே 4 பிள்ளைய எல்லாம் விளையாடி தெரியுதுங்க. என் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது நான் சொல்றது மட்டும் கேளுங்க சார். இப்ப கூட பொண்டாட்டி கூட குடும்பம் எடுத்து குளிச்சிட்டு தான் நேரா உங்களை பார்க்க வந்து. இந்த கரும பிடிச்ச தருத்தத்தெல்லாம் காலையில என்ன சொல்லிட்டு இருக்க சார்? நீங்க ஆடு எடுக்கிறவங்க, நான் ஆடு குடுக்குறவன். என்ன பத்தின விவரம் பூரா சொல்லிட்டேன். உங்களை பத்தி விவரத்தை சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு வெங்காயம் கூட கிடையாது. அப்ப விடுங்க. போன வேணும் போது இவ வேறயா? யார் இந்த ஸ்வீட் கேள்? சார் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரட்டுமா? முதல்ல நீ ஒரு 5 லிட்டர் ஜூஸ போட்டு குடிச்சு உடம்ப தேத்து, அதுக்கப்புறம் என்னை பத்தி சிந்தி. ஓகே சார். நீ ஒரு மார்க்கமா தான் தெரியற. ஓ சார் உங்களை பத்தி தான் சொல்ல. இந்த பொண்ணை பத்தியா சொல்லுங்க சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன முதல்ல வந்த வேலையை பாருங்க. சரி சார் இனிமே நான் வந்த வேலையை பாக்குறேன் சார். நீ கொடுக்க போற ஆட நான் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு நீ எதிர்பார்க்க சார்? நீங்க ஆடு எடுக்கிறவங்க, நான் ஆடு குடுக்குறவன். நீங்க தானே விலையை சொல்லணும். என்னடா விலைங்கறா? வேலைனா பட்ஜெட் மாமா. பேக் பணம் அமுக்கு அங்க என்ன வளவலன்னு பேச்சு? ஏன் ஆட எவ்வளவு கெடுப்பிய? ஒரு ஆட நான் 50,000 ரூபாய்க்கு எடுத்தேன். 50,000 போச்சு நான் ஏமாத்திட்டேனே. 50,000 வெறும் சொல்லியா? நான் வாழ்க்கையில ரொம்ப ஏமாத்திட்டேங்க. முந்தா நாள் கூட ஒரு ஆடு 4,000 தான் எடுத்தாங்க. ஒரு ஆடு 4,000 ரூபாய்க்கு எல்லாம் எடுக்கிறாங்க. கரெக்ட் பண்ணு. இது எங்க கொண்டு போறது? இத எங்க கொண்டு போக வேண்டாம். அத கூட்டிட்டு போய் சிவன் பார்க்கலாம். ரவுண்ட் அடிச்சு கொண்டு வா. இதுக்கு தானே. என்ன அந்த பொண்ணோட இந்த பொண்ணு நல்லா இருக்கு. உன்னை கொன்னுடுவேன். மூடு. என்ன ஒண்ணே பார்க்க விட மாட்டேங்க. சரி சார் இப்ப வந்த வேலைய பாப்பா சார். சார் நான் பொருளை காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. பொருளை காட்டுறங்கறா? பொருள்னா பணம் மாமா. பொருளை காட்டுங்கண்ணே. இந்தாங்க. என்னடா வெத்தல? தமிழன் சென்டிமெண்ட். என்னடா தொடக்கிறே? வேர்த்து கொட்டதுல தொடச்சிட்டு போறா விடு. இத புடிங்க. இத பாருங்க. ஐட்டா வெல்ல நிக்குது. நீங்க எதை டிக் பண்றீங்களோ அத உள்ள ஒண்ணு இறக்கிடுவேன். எதை டிக் பண்ணனும்? பாருங்க இது உசிலம்பட்டி ஆடு. இது திண்டுக்கல் ஆடு. இது காரைக்குடி ஆடு. ஹலோ எல்லாம் வீணா போச்சு. இதோ வரேன். இது திரும்ப ஆடு. இது ஆடு எடுக்கிற கம்பெனி இல்ல, ஆடு எடுக்கிற கம்பெனி. விளம்பரப்படம். ஏண்டா இப்பதான் ஒரு ஆட்டுக்கு 50,000 தரேன்னா இப்ப மாத்தி பேசுற? இந்த பாரு நான் கிராமத்துக்காரன். கத்தி வச்சு அடி வைத்து கிண்டி விட்டுற கிண்டி. நான் பொண்டாட்டிய கொலை பண்ணறேன். அப்படி வா வலிக்கு படுத்துறா. ஓ ஓ யார்கிட்ட? என்கிட்டே வா. எடே படுத்துடே. என்ன கதவு சாத்துற? என்ன சாவி எடுக்கிற? ஏண்டா பூட்றா? டே காடு வெட்டி ஓட்ட தொப்பலாம். நான் தான் சொல்லு. ஓ ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த 4 குழந்தைகளுக்கு நீ தான் அப்பன்றது உண்மைன்னா? உண்மைனா என்ன நீ புடிச்சு பாரு சும்மா. ஓடிட்டா திருவனா ஒரு மாசம் ஆனா செத்தா. இதே வாசப்பள்ள வங்குல வந்தது ஒட்டு ஆடு விக்காம போக மாட்டேன். யாருக்கிட்ட? எங்கிட்ட வா. ஓட்டத்தை